மிஸ்டர் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? கோபி சார் வாய்ஸ் கேக்குது. நீங்க ஏதாவது அப்டேட் கொடுப்பீங்கன்னு ஆவலோட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த மெசேஜும் இல்ல, ஃபோன் காலும் இல்ல. என்னாச்சு? உங்க பாக்கியலட்சுமி மேடம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆயுத பூஜை ஆர்டர் எல்லாம் கிளம்பிருச்சா? ஆமா, அனுப்பிட்டாங்க சார். ஓ சூப்பர் சூப்பர். அப்போ டிவில நியூஸ் சீக்கிரமே வந்துரும். எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? என்ன நியூஸ் சார்? என்ன ஆனந்த், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? லாஸ்ட் டைம் அந்த பிரியாணி மேட்டர்ல பயங்கர வைரல் ஆச்சே, போலீஸ்லாம் கூஞ்சாங்களே. ஏ மாதிரி அதை விட பெருசா ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்களே. ஐ அம் வெயிட்டிங். அதான் எப்போ நியூஸ் வரும்? அது வந்துடும் சார். சீக்கிரமே வந்துடும். போன முறை அந்த பிரியாணில ஏதோ கெட்டு போன கறியை கலந்தீங்க. இந்த தடவை என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது சார். ஓ ஓகே ஓகே ஓகே, எனக்கு புரியுது. என்ன பக்கத்துல ஆள் இருக்காங்களா? ஆமா சார். ஜாக்கிரதையா இருங்க. கண்டிப்பா பிரச்சனையாக்கி பாகியலட்சுமியோட ஹோட்டல மூடிடுவாங்கல்ல? ஆமா சார், மூடிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, ஈவினிங் வந்து என்ன மீட் பண்ணுங்க. செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்றேன். ஓகே, சரிங்க சார். டிவி முன்னாடியே இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். நான் அப்பவே இந்த ஆள் மேல சந்தேகப்பட்டேக்கா. கோபி இதெல்லாம் ஒரு மனுஷனாடா? கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே இல்ல. மனசாட்சி இல்ல உனக்கு கொஞ்சம் கூட? வேண்டாம் செல்வி. செல்வி 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 விடுடா. கா, இந்த ஆள் நான் சும்மா விடக்கூடாதுக்கா. கோபி சாரோட சேர்ந்து என்னென்ன வேலை பார்த்திருக்காரு பாத்தியா? இது தெரியாம இந்த ஆள் நீ திரும்ப வேலைக்கு வர சேர்த்து வச்சிருக்க.